Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இப்போ ரிவிஷன் ஷெட்யூல் கொடுத்துட்ருக்கேன். ரேபிட் ரிவிஷன் எது இம்பார்ட்டண்ட்டாக நிறையா கொஸ்டின்ஸ் எந்த ஏரியாலேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி 3 யூனிட்ஸ் கொடுத்தாச்சு. இன்றைக்கி 4th யூனிட்டில் எது முக்கியமாக உள்ளது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் UGTRB ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போய் பாருங்கள். சேனலில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டு, MCQஸு, கான்செப்ட்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3ன்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 இருக்குது, யூனிட் 2 இருக்குது, யூனிட் 5, யூனிட் 8, யூனிட் 10 தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போய் பார்த்துட்டு கட்டாயமாக அது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷன், வெக்டர் இன்டகிரேஷன், ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்த 4 டாபிக் இருக்குது. இதில் வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் டைவர்ஜென்ஸு, கேர்ள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து நம்மளுக்கு நிச்சயமாக கொஸ்டின் வரும். டைவர்ஜென்ஸ் அப்படின்னா டெல் டாட் எஃப், கேர்ள்னா டெல் கிராஸ் எஃப். இப்போ டெல் டாட் எஃப் ஈக்குவல் டு 0னா அதை சொலினாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். டெல் கிராஸ் எஃப் ஈக்குவல் டு 0னா அதை இர்ரோட்டேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாலினாய்டல் இர்ரோட்டேஷனல்ல இருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கட்டாயமாக சாலினாய்டல் இர்ரோட்டேஷனல்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். இது வெக்டர் சாலினாய்டலாக இருந்தால் அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து அன்னோனா கொடுத்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இரோட்டேஷனல் ஈக்குவல் டு இரோட்டேஷனலாக இருந்தால் அந்த கொடுத்துருக்கக்கூடிய வெக்டர் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நிச்சயமாக வரும். வெக்டர் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், அடுத்தது கிரீன்ஸ் தியரம். இந்த 3 தியரம் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த 3 தியரத்தை யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக வெக்டர் இன்டகிரேஷனில் எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டென்ட் பண்ணுற அளவில் தான் இருக்கும். வெக்டர் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இந்த 3 தியரத்தில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்த வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலினாய்டல் இரோட்டேஷனல் இருக்கும். ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபோரியர் சீரீஸ் ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர். ஃபோரியர் சீரீஸு முதல்ல ஃபோரியர் சீரீஸ், அடுத்து ஃபோரியர் கொசைன் சீரீஸ், ஃபோரியர் சைன் சீரீஸ். இதில் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன. ஈவன் ஃபங்க்ஷன் அது வந்து ஃபோரியர் கொசைன் சீரீஸ்க்கு ஈக்குவலாக வந்துடும். ஆட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஃபோரியர் சைன் சீரீஸில் வந்துடும். இந்த ஃபோரியர் சீரீஸை ஷார்ட்கட்டில் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபோரியர் சீரீஸ் லிங்க்குள்ளே போய் பாருங்கள். அந்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். ஃபோரியர் சீரீஸ் ஷார்ட்கட் வீடியோவை கட்டாயமாக பாருங்கள், பார்க்கல அப்படின்னா. அடுத்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லெங்க்தியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதில் நிறைய ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை மட்டும் தரவை பார்த்துக்கிட்டிங்கனாலே அது போக இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் ஃபோரியர் இன்டெக்ரல் ஃபார்முலா, ஃபோரியர் காம்ப்ளெக்ஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அடுத்தது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஒவ்வொன்றுத்துக்கும் இன்வர்ஸ் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது போக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்னு சொல்லி நிறையா ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்க்கணும். அது மட்டும் பார்த்தாலே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் என்ன கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா eAx, sin ax, cos ax
இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக உள்ள ரிசல்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே ஆன்சர் போட்டுட்டு தூர போகிற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னா அது உள்ளே போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போனோம்னா இட் வில் பி வெரி வெரி லெங்தி. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. அப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஃபுல்லாக படிக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக படிக்கணும். அது போக வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸுக்கான ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸை படித்து வச்சுக்கணும். இது மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே நிச்சயமாக ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் என்ன கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ஸை மட்டும் நீங்கள் தரவாக பார்த்துட்டு போனீங்கனாலே யூனிட் 4ல் ஓரளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணக்கூடிய அளவில் தான் நம்மளுக்கு இருக்கும். இதை மட்டும் தரவாக பார்த்துக்கோங்க. இதுவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஃபுரியர் வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனுக்கு நீங்கள் வந்து துரைபாண்டியன் அண்ட் லக்ஷ்மி துரைபாண்டியன் புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுரியர் சீரீஸுக்கு ஆர்மன் சார் புக்கே போதும். ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். பாலாஜி அல்லது சிங்காரவேலு அந்த மாதிரி புக்ஸ் இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். இது எல்லாமே பெரும்பாலான கொஸ்டின்ஸ் உடனே 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே டிக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால ஃபார்முலா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தரவாக படிச்சிருங்க. அதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அடுத்து யூஜி டிஆர்பி முடித்த உடனே நம்ம பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஆர் நெட்டு எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணணுமா வேண்டாமா, இவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து அந்த கெமிக்கல் பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. இதை வந்து பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப அட்மைரபிளாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்கேன், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜூன் 2024 கட்டாயமாக எக்ஸாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நடுவில் நம்ம பிஜி டிஆர்பியோ பாலிடெக்னிக் டிஆர்பியோ வந்தால் கூட நம்ம என்ன செய்துக்கலாம், கம்பைண்டாக படிச்சுக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆஃபர் கொடுத்துருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வெளியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஜி அண்ட் சிஎஸ்ஆர், பிஜி அண்ட் பாலிடெக்னிக், பிஜி அண்ட் பாலிடெக்னிக் அண்ட் சிஎஸ்ஆர் எது வேணாலும் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம். அந்த ஆஃபர் இருக்குது. வேணும்னா கிளாஸில் ஜாயின் பண்ண வெளியாக காண்டாக்ட்